நல்லா யோசிச்சு பார்த்த நந்தினி. நீ சொன்னதான் கரெக்ட். பார்வதி மாதிரி வில்லேஜ்ல இருந்து வந்த சிம்பிளான ஒரு பொண்ணுக்கு ஒரே நேரத்துல 2 பதவிங்கிறது கொஞ்சம் அதிகம்தான். அதுவும் பார்வதி மாதிரி ஒரு பொண்ணுக்கு அவளுக்கு இருக்கிற டெடிகேஷன்ல நல்ல செய்யணுங்கிற ஆர்வத்துல ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவளுக்கு கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி ரெண்டையுமே கோட்டை விடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் அத்தை, அதனாலதான் நான் ஏதாவது ஒண்ணு டிசைட் பண்ணுங்கன்னு சொன்னேன். யாராலையும் ரெட்டை குதிரையில சவாரி பண்ண முடியாது. பார்வதி மேல நாம அந்த பாரத்தை போட வேண்டாமே. அதனால இனிமே பார்வதி ஒரு வேலையை மட்டும் செஞ்சா போதும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். நான் சொன்னதை கேட்டு நீங்க இப்படி ஒரு முடிவு எடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அத்தை. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்துல எல்லா முடிவுகளையும் எடுக்க போறது நீதானே நந்தினி. வனஜா அக்கா, பார்வதியை கூப்பிடு. பார்வதி, பார்வதி, கூப்பிட்டா உடனே வரமாட்டியா? அண்ணனோட போட்டுட்டு தான் வருவியா? முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள். சமையல்காரி பார்வதி இனிமே சமையல் வேலை பார்க்க வேணாம், பிராண்ட் அம்பாஸ்டர் மட்டும்தான் இருக்கணும்னு அகிலாண்டேஸ்வரி சொன்னது என்னை விட இவளுக்கு தான் ரொம்ப அப்செட்டா இருக்கும் போல இருக்கு. சோ இவகிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து கூட்டணி வச்சுக்கலாம், பின்னாடி யூஸ் ஆகும். பாய். நந்தினி, ரொம்ப பெரிய குழப்பத்துல இருக்க போல இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படி இல்லன்னு உன் உதடுதான் சொல்லுது. ஆனா உன் குழப்பம் உன் முகத்துல நல்லாவே தெரியுது. சமையல்காரி பார்வதி தானே? அவ இனிமே சமையல்காரி இல்ல, பிராண்ட் அம்பாசிடர் மட்டும்தான். அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளா வரப்போற உனக்கு மட்டும் அவ பிரச்சனை இல்ல. ஆதிக்கடவுர் குடும்பத்தோட 2வது மருமகளான எனக்கும் அவதான் பிரச்சனை. அப்புறம் எதுக்கு அவளை இன்னும் இங்க விட்டு வச்சிருக்கீங்க? அவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து அவளை எப்படியாவது துரத்தி விடணும்னு நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா என்ன பண்றது, எல்லா முயற்சியும் எனக்கு எதிராவே கடைசியில திரும்பி நான் தான் அக்கா கிட்ட மாட்டி மூச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு நந்தினி, அதான் இது எதுலயுமே மாட்டாம எஸ்கேப் ஆயிட்டு இருக்கா. அவ ராசி நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு நாம ஒதுங்கி நின்னா கடைசியில நாம தான் இந்த குடும்பத்தை விட்டு ஒதுங்கி போக வேண்டிய நிலைமை வரும் ஆண்டி. அந்த பயம் எனக்கும் இருந்தது. இவ்ளோ நாள் அவளை துரத்துறதுக்கு நான் தனியா போராடிட்டு இருந்தேன். அதான் இப்ப நீ வந்துட்டியே, நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை வெளியே துரத்துவோம். என்ன சொல்ற? துரத்தி ஆகணும் ஆண்டி, இல்லனா அவ ஏன் வாழ்க்கையிலேயே பிரச்சனையா வந்து நின்னாலும் நிப்பா. நீ என்ன சொல்ற நந்தினி? ஹெர்பல் பியூட்டி கம்பெனியோட லோகோ டிசைன்ல இருக்கிற கண்ணை ஆதிக்கு ரொம்ப பிடிக்கும் ஆண்டி. அந்த கண்ணுல ஏதோ மேஜிக் இருக்கிறதா அவர் நம்புறாரு. ஒரு தடவை நான் ஆபீஸ்ல அந்த லோகோ டிசைனை மாத்தி வச்சதுக்கு என் மேல ரொம்ப வருத்தப்பட்டாரு. அவரோட அம்மாவுக்கு அடுத்தபடியா அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற கண்ணு யாரோடதுன்னு தெரியுமா ஆண்டி? நம்ம சமையல்காரி பார்வதியோட தானே? லோகோ டிசைன்ல இருக்கிற கண்ணு பார்வதியோடது தானே உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா ஆண்டி? ஏற்கனவே எல்லாம் தெரியாது, அந்த சமையல்காரி கல்யாணத்தப்பதான் தெரியும். உங்களுக்கு மட்டும்தான் தெரியுமா, இல்ல இல்ல வேற யாருக்காவது? இரு இரு, பயப்படாத. நீ நினைக்கிற மாதிரி யாருக்கும் தெரியாது. ஒண்ணும் இல்ல, ஆதித்யாக்கும் பார்வதிக்கும் ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன ஆண்டி சொல்றீங்க? நீங்க சொல்றது உண்மையா? ஆமா நந்தினி, நான் சொல்றது சத்தியமான உண்மை.
ஆனா நடந்த கல்யாணம் தான் சும்மா போலி கல்யாணம். போலி கல்யாணமா? ஆண்டி என்ன சொல்றீங்க? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. நீ டென்ஷன் ஆகாத, நான் விளக்கமா சொல்றேன். ஆனா இந்த போலி கல்யாண விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் ஆதித்யா, பார்வதி, அருண் இவங்க 3 பேரும் அகிலாக்காக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க. இந்த விஷயத்த என்னாலேயே தாங்கிக்க முடியலையே. அகிலாண்டேஸ்வரி அத்தை எப்படி தாங்கிப்பாங்க? அதுக்குதான் அவங்க அகிலாக்காக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்காங்க. நாம ஒண்ணு பண்ணலாம் நந்தினி. இந்த விஷயத்த நம்ம சுந்தரம் காதுக்கு கொண்டு போவோம். சுந்தரம் அக்காவுக்கு பயந்து உடனே இந்த பார்வதிய ஊருக்கு அனுப்பி வச்சிருவான். நம்ம பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். என்ன சொல்ற? சரிங்க ஆண்டி, நமக்கு பார்வதிய இங்கிருந்து அனுப்பணும், அவ்வளவுதான். குட், வா. இனிமே அம்மா என்ன சமைக்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஏன்க்கா அம்மா அப்படி சொன்னாங்க? நீ என்ன தப்பு பண்ண? நான் ஒரு தப்பும் பண்ணலடா கணேசா. நீ ஒரு தப்புமே பண்ணாம அம்மா எப்படிக்கா உன்னை சமைக்க வேணாம்னு சொல்லுவாங்க? திடீர்னு அம்மா என்னை கூப்பிட்டு, பார்வதி உனக்கு சமையல் வேலை பாத்துக்கிட்டு பிராண்ட் அம்பாசிடராவும் வேலை பாக்குறதுக்கு சிரமமா இருக்கும், அதனால இனிமே சமையல் வேலை பார்க்காத, பிராண்ட் அம்பாசிடரா மட்டும் இருன்னு சொல்லிட்டாங்க. என்னக்கா நீ இவ்ளோ சந்தோஷமான விஷயத்த இவ்ளோ சோகமா சொல்லிட்டு இருக்க? அம்மா உனக்கு ப்ரமோஷன் கொடுத்திருக்காங்கக்கா, அது நினைச்சு நீ சந்தோஷப்படு. இல்லடா கணேசா, பிராண்ட் அம்பாசிடர் இல்ல, இன்னும் எவ்வளவு பெரிய பதவி கிடைச்சாலும் நான் சந்தோஷப்பட மாட்டேன். என் சந்தோஷம் எல்லாமே அம்மாக்கு, ஐயாக்கு, பெரியய்யாக்கு சமைச்சு போடுறதுலதான் இருக்கு. நான் என்னென்னைக்கும் அவங்களுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டே இருக்கணும். என் கை பக்குவத்தை அவங்க ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதுலதான் எனக்கு எப்பவும் முழு சந்தோஷம். ஐயோ அக்கா, என்னக்கா இவ்ளோ அநியாயத்துக்கு நல்லவளா இருக்கேக்கா? சுந்தரம், அம்மா, என்னம்மா நீங்க 2 பேரும் என்ன தேடி இங்க வந்திருக்கீங்க? யார்கிட்டயாவது சொல்லி அனுப்பியிருந்தா நானே வந்திருப்பேனே. அகில அக்காவுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற நான் ஆதிக்கடவுர் குடும்பத்தோட 2வது மருமக. இந்த குடும்பத்துக்கு மூத்த மருமகளா வரப்போற நந்தினி. நாங்க 2 பேரும் உன் வீட்டுக்கு உன்னை தேடி வந்திருக்கும் போது தெரியலையா விஷயம் எவ்வளவு முக்கியமானதுன்னு? நீங்க என்னம்மா சொல்றீங்க? நான் என்ன சொல்றது? இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச இந்த விஷயம் மட்டும் அகில அக்காக்கு தெரிஞ்சதுன்னா உன் பொண்ணு உனக்கு இல்ல சுந்தரம். உண்மை தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அத்தை பார்வதிய சுட்டு கொன்னுடுவாங்க. அம்மா, நீங்க என்னென்னமோ சொல்றீங்களே, எனக்கு பயமா இருக்குமா. என் பொண்ணு அப்படி என்ன தப்பு பண்ணா? உண்மை என்னன்னு சொல்லுங்கம்மா. நவக்கிரக பூஜை அன்னைக்கு கோயில்ல என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? ஆதிக்கு பக்கத்துல இவ உட்கார்ந்ததுக்கு அக்கா எவ்வளவு கோவப்பட்டாங்க, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாரு. எவ்ளோ தைரியம் இருந்தா என் மகன் முன்னாடி நீ உட்கார்ந்திருப்ப? உன் லிமிட்டுக்குள்ள நடந்துக்கோன்னு சொன்னது மறந்து போச்சா? பூஜையில தம் பையன் பக்கத்துல ஒரு சமையல்காரி சமமா உட்கார்ந்ததையே பொறுத்துக்க முடியாத அகில அக்காக்கு, அதே சமையல்காரி தம் பையன் பக்கத்துல உட்கார்ந்து சரிசமமா மாலை மாத்தி கல்யாணமே பண்ணிக்கிட்டான்னு தெரிய வந்தா என்ன ஆகும்? முழு எபிசோடையும் Zee5 காணுங்கள்.